குடும்பம் நல்லா இருக்குது. இப்ப அதற்கு பதில் சொல்வதற்காக இந்த பக்கம் நம்ம அமுதா கண்ணன் மேடம் வர்றாங்க. வாங்க. பொம்மை பொம்மதா தைய தைய நட்டது நாக்கு நட்டதின் பஜன் கரே பொம்மை பொம்மதா தைய தைய நக்கது நாக்கு நட்டதின் பஜன் கரே குத்தமிட்டலா குத்தநிதி தோம் தோம் தை தை கணபதி நாம் சதா என்று நம் கணபதியை வணங்கி நடுவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியினர் அவர்களுக்கும் எனது நன்றியினை பாராட்டி நடுவர் ஐயா அவர்களை சற்று முன் பேசி அமர்ந்திருக்கும் என் சகோதரர் சரியான உல்டா மன்னனாக இருப்பார். கண்ணதாசன் எவ்வளவு அழகாக சொன்ன விஷயத்தை அவர் போக்கிற்கு உல்டா அடித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் நம்பிக்கொண்டா இருக்கிறோம்னா கிடையவே கிடையாது. நாங்கள் மாதராய் பிறந்திடனை மாதவம் செய்து வந்து அமர்ந்திருக்கிறோம் ஐயா. அதை மறந்துவிட வேண்டாம் யாரும். வள்ளுவருக்கே ஒரு குழப்பம் ஐயா. வள்ளுவருக்கு ஒரு குழப்பம். ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்றாரு. தன் மகன் சான்றோன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஒவ்வொரு தாயும். நம்மளும் கொஞ்சம் உள்டாவா பேசுவோமே. உங்களுக்கு மட்டும் தெரியுமா ஐயா? அப்படின்னா யாரு சான்றோனாக இல்லை. அனைத்து பெண் குழந்தைகளும் பெண்களும் சான்றோர்களாக இருக்கிறார்கள் என்று தானே அர்த்தம். ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை மகளை சொல்லல ஐயா. மகளை என்று சொல்லவில்லை, மகனை என்றுதான் சொல்லி இருக்கிறார். எதிரணியில் இருக்கும் இந்த மூவரை போல வேறு ஒரு மூவர் பழனிக்கு பாத யாத்திரை செல்ல வேண்டும் என்று இருந்தனர். வெகு நாட்களாக எண்ணியும் அந்த எண்ணம் கைகூடவில்லை. ஒரு நாள் மதுரையிலிருந்து பேருந்து கிளம்புகிறது பழனிக்கு. இவர்கள் மூவரும் வேகமாக ஏறிவிட்டனர். பேருந்தில் ஏறியதிலிருந்து இவர்கள் பேருந்தில் இருக்கைகள் இருந்தும் அமரவில்லை. நம் நடுவர் ஐயா போல் ஒருவர் அங்கு இருந்து கொண்டு, ஏப்பா 3 பேர் இப்படி நடந்துகிட்டே இருக்கீங்களே, இதுல உட்கார்ந்தா என்னப்பா, சீட்டெல்லாம் இருக்கே அப்படின்னு கேட்கிறாங்க. ஐயா நல்லா கேட்டுக்கங்க. அவங்க 3 பேரை உட்காரவே இல்லை, நடந்துகிட்டே இருக்காங்க பேருந்துல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவங்க பாத யாத்திரையா பழனிக்கு நடக்கணும்னு வேண்டி இருந்தாங்களாம். அங்க நடக்க முடியாம இப்ப பஸ்லயே நடக்கிறாங்களா. பஸ் பழனிக்கு போகுதா, அதனால இவங்க நடந்தே போயிட்டு இருக்காங்களாம். அந்த மாதிரியான அணியினர் என்பது எதிரணியினர் என்பதை இங்கே நான் சொல்லிக் கொள்வதில் இது எனக்கு தெரியாம பெருமை அடைகிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போனேன். இப்படித்தான் ஐயா ஒரு நாள் வீட்டுல இருந்து காலையில ஒரு 6 மணிக்கு நான் வீட்டை விட்டு கிளம்ப வேண்டிய ஒரு கட்டாயம். ஒரு கோயிலுக்கு போகணும், வேற எங்கேயும் போகலையா, கோயிலுக்கு கிளம்புறேன். வீட்டுல திரும்ப சொல்லிட்டு போறேன் என் வீட்டுக்காரர்கிட்ட. பால்காரே 6:30க்கு வருவாரு, நீ பாலை வாங்காதப்பா. பால்காரர் வருவாரு, பால் வாங்க வேண்டாம்னு திரும்ப சொல்லிட்டு போறேன் ஐயா. அப்படியே சொல்றேன், நீங்க பாலை வாங்கிட்டா கூட பரவாயில்ல, அதை அப்படியே கொண்டு வந்து எங்க நாய்கிட்ட ஊத்திடுங்க அப்படின்னு சொன்னையா. இந்த மனுஷனுக்கு என்ன தோணி இருக்கு பாருங்க. இவ சொல்றத நம்ம பாலை கொண்டு வந்து அடுப்புல வச்சாலே எப்படியோ எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு. வீட்டுல இல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க போன் பண்ணிருக்காங்க, சார் உங்க வீட்டுல இருந்து ஏதோ ஒரு வாடை வருது, வாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வேகமா வந்து பார்த்தா அந்த பாத்திரம் நான் செட்டிநாட்டுல வாங்கின பாத்திரம் ஐயா. போற்றி வச்சிருந்த ஒரு பாத்திரம் கறி கட்டையா இருக்குங்க ஐயா. அந்த கறி கட்டைய வந்து வீட்டுல வந்து பார்க்கவே ஒரே வாடை வீடு பூரா. ஒரே ஒரு நாள் தான் ஒரு நாள் வெளியில போனதுக்கே இந்த நிலைமை. வீட்டை விட்டுட்டு போனதுக்கு பாத்துக்கங்க. நான் என்ன பண்ணேன் ஐயா, அந்த பாத்திரத்தை நான் என்ன பண்ணேன்னு கேளுங்கய்யா. அந்த பாத்திரத்தை 2-3 நாள் ஊற வச்சேயா. அந்த கறி போவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, அதை போட்டு தேய்ச்சு கடைசியில் அந்த பாத்திரம் ஏதோ ஒரு கலருக்கு வந்துருச்சியா. பரவாயில்லைன்னு 4-5 டேபிள் ரோஸ் எடுத்து அதை வச்சு இப்ப ரொம்ப அருமையா பூத்துக்கிட்டு இருக்கியா. ரொம்ப அருமையா பூக்குதையா. அப்ப வீட்டுடைய நீ அதை கஞ்சி ஊற்றி அவருக்கு கொடுத்துக்கணுமா, அப்பதான் அடுத்தோட செய்ய மாட்டாரு.
மேற்கொண்டு ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுகிறேன். சிறிது நாட்களுக்கு முன்பு நடந்த வருத்தமான செய்தி நாம் அனைவரும் அறிந்ததே. கள்ளக்குறிச்சியும் கள்ளச்சாராயமும். இதற்கு மேல் நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை ஐயா. எப்படிப்பட்ட நிகழ்வு நிகழ்ந்தது என்று நாம் அனைவரும் அறிந்ததே. எத்தனை அநியாயமான விஷயங்கள் நடந்தது என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அதில் பங்கேற்றவர்கள் மிகச்சிறந்த ஆண்மக்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை ஐயா. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பார்க்குறேயா. ஒரு பொண்ணு நாட்டியத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த டான்ஸ் கிளாஸ்க்கு கிளம்புறாங்க. அப்போ டான்ஸுக்கு அவங்க ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, யார் ட்ரெஸ் பண்ணி விட்டா அப்படின்னு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல கேட்குறாங்க. எங்க அப்பா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. உங்க அப்பாவா அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப ஆச்சரியமா கேட்குறாங்க. ஏன்னா எந்த அப்பாவும் எந்த குழந்தைக்கும் ட்ரெஸ் பண்ணி விடுறது இல்லைன்னு அந்த அம்மாவுடைய போக்கு போல. உடனே அவர் சொல்றாரு, அப்பானா ஃபன் பண்றவரா, அப்பானா ஃபன் பண்றவரா. ஏன்னா இவ்வளவு நாளா அப்பா ஃபன் தான் சார் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதை கொஞ்சம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன் விளம்பரத்தை போட்டு அதிகப்படுத்துறாங்க சொல்லுங்க நீங்க. நான் ஒரு ஆசிரியர். நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம சிவகங்கையில நிறைய கடைகள்ல வேலை செய்யறாங்க ஐயா. பெண் குழந்தைகள் தன் குடும்பத்தை பேணி காப்பதிலும் ஆழ விழுதாக அந்த குடும்பத்தை தாங்குவதிலும் மிகச் சிறந்தவர்களாக அந்த குழந்தைகள் வேலை செய்து கொண்டே படிக்கிறார்கள், கல்லூரியில் படிக்கிறார்கள், படித்துக் கொண்டே தன் குடும்பத்தையும் தன்னுடைய படிப்பையும் தொடர்கிறார்கள். அதையெல்லாம் பார்க்கும்போது மிகவும் பெருமையாக இருக்கிறது ஐயா. அதே நேரத்தில் என்னை கூட்டிட்டு போறக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர், அவரோட பையன் ஸ்கூல்ல சொல்லியிருக்கான், எங்க அப்பா செத்து போயிட்டாரு அப்படின்னு. உயிரோட இருந்த ஒரு மனுஷனை செத்துட்டு ஆள் ஆக்கிட்டா. அந்த ஆட்டோ டிரைவர் அவ்வளவு வருத்தப்பட்டாரு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது டீச்சர், ஒரு உயிரோட இருக்கக்கூடிய என்னைய போய் செத்துட்டா அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸ்கூல்ல அப்படின்னு. பசங்களுடைய நிலைமை இன்னைக்கு அப்படித்தான் ஐயா இருக்கு. ஆகவே